வரும். ஓகேண்ணா ஓகேண்ணா. முடிஞ்ச வரை ஹை குவாலிட்டியில் இருக்க இதே வாங்கி போட்டீங்கனால இதே காஸ்ட் தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. பெஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இவரோட கடையில 6 கிலோக்கு வந்து இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்றாரு. அதோட இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு. அதோட காஸ்ட் டீட்டெயிலுமே என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். அதாவது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு 1 கிலோக்கான காஸ்ட் என்ன, நாம யூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் என்ன வருதுன்னு கிளியராக சொல்கிறேன். இதில் மெயினான மெட்டீரியல்னா பல பேர் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறது லோ குவாலிட்டியாக இருக்கும், மற்ற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணாங்க, ப்ரைஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகுன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம கடையில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி தான். ஸோ அதோட ப்ராடக்டோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராடக்ட் வித் ப்ரைஸோட டீட்டெயிலாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இட்லி அரிசி சொல்லலாம். இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா 6 கிலோ சொல்லியிருந்தாரு. இட்லி அரிசி 6 கிலோ நாம யூஸ் பண்ணுற அரிசி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுன்ற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 48 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வாங்கிட்டு இருக்கோம். 6 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 288 ரூபாய் வருது. அதே மாதிரி உளுந்த பருப்பு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஹைப்பர் பியூர் அப்படின்ற ஒரு ஆப் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பிள் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஹைப்பர் பியூர் வாங்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200 கிராம் சொல்லியிருக்காங்க. அதாவது 1 கிலோக்கு 200 கிராம் யூஸ் பண்ணுவோம். 6 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200 கிராம். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 105 ரூபாய் வருது. அதே மாதிரி சால்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக உங்களுக்கு தெரியும், சால்ட்டு 15 ரூபா 20 ரூபான்றது எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். வெந்தயமே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பியூர் தான் வாங்கிட்டு இருக்கோம். வெந்தயத்தோட பிராண்ட் என்னது? ஈஸ்ட் மேட்ன்ற ஒரு பிராண்ட் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அதோட ஃபோட்டோவே உங்களுக்கு தான் வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த மொத்தமாக 6 கிலோக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 460 ரூபாய் வருது. ஸோ இந்த 460 ரூபான்றது 6 கிலோக்கு டிவைட் பை 6ன்னு போட்டீங்கன்னா 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 76 ரூபாய் வந்து உங்களுக்கு வருது. அதாவது 1 கிலோ மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 76 ரூபா உங்களுக்கு செலவு வரும். இது இல்லாமல் இப்போ இதில் இந்த 1 கிலோ சொன்னோம் இல்லையா, 6 கிலோ சொன்னீங்க, இந்த 6 கிலோ வந்து 460 ரூபா வருது இல்லையா. இந்த 6 கிலோ மாவு வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதில் வந்து 324 இட்லி, அது கிட்டத்தட்ட 350 இட்லிக்கு நீங்கள் சொல்லலாம். அந்த 350 இட்லியே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதாவது ஒரு இட்லி சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்ற ஒரு இட்லியோட செலவு பார்த்தீங்கன்னா ₹1.90. இதுதான் அதிகபட்சமான ரேட்டு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2 கிலோக்கு, அதாவது 2 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியோட காசு வந்து அதிகம். என்ன ப்ரோ, ஒரு இட்லி வந்து வெறும் ₹1.90 தான் சொல்றீங்க, ஆனால் கடையில் வந்து 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கு, லேபர் இருக்கு, கேஸ் இருக்கு, அந்த மாதிரி வாடகை இருக்கு. இது இல்லாமல் சட்னி சாம்பார்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதோட காஸ்ட் உங்களுக்கு அடிஷனலாக வரும். ஸோ இப்போதைக்கு இட்லி மட்டும் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து சட்னி சாம்பாரோட டீட்டெயில் மொத்தமாக ஒரு ஆள் ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து